Can we give a huge round of applause? It's a time for felicitation. An amazing felicitation is going on. And I request Dr. Anbumani sir to felicitate Thiru Aisha K. Ganesh sir avargal. And the next felicitation to Thiru Meghnathan Reddy avargal, Member Secretary, Sports Development Authority of Tamil Nadu. I request Dr. Ramdas sir to felicitate Lata ma'am, Treasurer of Tamil Nadu Olympic Association. And the next felicitation to Thiru Arunachalam sir, General Secretary, Tamil Nadu Badminton Association. And now I request our Honorable Sports Minister Adar sir to felicitate Dr. Anbumani Ramdas sir avargal, President TNBA, Vice President BAI. And it's time to address the gathering. I now request to deliver the presidential address Dr. Anbumani Ramdas sir, MP avargal, President TNBA, Vice President BAI. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இறகு பந்து கழகத்தின் சார்பில் தேசிய அதாவது நேஷனல் பேட்மிண்டன் ரேங்கிங் டோர்னமெண்ட் 5 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையிலே இங்கு இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விளையாட்டு விழாவின் துவக்க விழாவில் கலந்து கொண்டு இந்த விளையாட்டு விழாவை துவக்கி வைத்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களே, தமிழ்நாட்டின் இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷன் தலைவர், வேல்ஸ் நிறுவனத்தின் வேந்தர், என்னுடைய இனிய நண்பர் மரியாதைக்குரிய திரு ஐசரி கணேஷ் அவர்களே, தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் பொருளாளர் மரியாதைக்குரிய திருமதி லதா அவர்களே, SDATயின் மெம்பர் செக்ரட்டரி மரியாதைக்குரிய திரு மேக்நாத் ரெட்டி அவர்களே, தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய திரு அருணாச்சலம் அவர்களே மற்றும் தமிழக அரசின் விளையாட்டுத்துறையின் மூத்த அதிகாரிகளே, தமிழ்நாடு இறகுப்பந்து கழகத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள், EC மெம்பர்ஸ் அவர்கள் மற்றும் இங்கே 1600 விளையாட்டு வீரர்கள் இந்த போட்டியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். சமீப காலத்தில் இவ்வளவு எண்ணிக்கையிலே இந்தியாவிலே பேட்மிண்டனில் எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளவில்லை. அத்தனை பேரும் முதல் முறையாக அதுவும் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கே வருகின்ற ரெஃப்ரீஸ், பிளேயர்ஸ், பேரண்ட்ஸ், மீடியா, friends and all the
support staff, organizations, and all the volunteers. I thank you very much, and I wish you all a very good morning. And on behalf of the Tamil Nadu Badminton Association, I'd like to warmly welcome our Honorable Sports Minister of Tamil Nadu, Shri Adav Arjuna, who is doing a wonderful job. He is turning around the sports scenario in Tamil Nadu by example. இங்க வந்த அப்புறம் தெரியுது விளையாட்டு துறைக்கு அலுவலகமே இங்கதான் இருக்குது, நேரு அரங்கத்துல தான் இங்கதான் இருக்குன்னு. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, வித்தியாசமான ஒரு மாற்றம். இதை முழுமையும் நாம் எல்லோரும் வரவேற்க வேண்டும். காரணம், காலையில 6 மணிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இங்க ஸ்டேடியத்தில் வந்து ஓடுறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டா தான் நம்ம பார்க்கணும். இட்ஸ் a completely different initiative. இதுக்கு முன்பு எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் ஒரு யூனிக், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கீப் கோயிங். ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம். இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ பீன் a sports person all my life. சின்ன வயசுல இருந்து ஐ பீன் an athlete. I've been in the football team, cricket இல்ல, football, hockey, basketball, volleyball, athletics, aquatics, and state level we've been to all the tournaments. We have been lots of winners. And the badminton, of course, 25 years, it's been some of my passion to promote badminton in every way. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேட்மிண்டன் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் growing கேம் ஆஃப்டர் கிரிக்கெட் இஸ் பேட்மிண்டன், ஃபாஸ்டஸ்ட் growing கேம். ஏன்னா இதுல 3 வயசு குழந்தையும் விளையாடலாம், 90 வயசு முதியோரும் விளையாடலாம், இந்த கேம் விளையாடலாம். அண்ட் எங்க வேணா விளையாடலாம். இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் இப்போ, ஏன்னா இப்போ ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எவ்ரி திங் எல்ஸ். லைக் ஹெல்தி லிவிங் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஒரு 2 வாரத்துக்கு முன்பு பார்த்தோம், நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஒரு மேரத்தான் ஓடிட்டு இருந்தார். ஸோ தீஸ் ஆர் ஆல் யூ ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் டு லிவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஏன்னா இப்போ 18-19 வயசுலலாம் உடல் பருமன் காரணத்துக்கால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். as a doctor I can see that 18-year-old just like that ஒரு ஒர்க் அவுட்ல they just collapse, heart attack. 18-year-old, இதெல்லாம் unheard of. So we have to have a healthy lifestyle, healthy society. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் நாளைக்கு பிற்காலத்தில் இன்னைக்கு நீங்க விளையாட்டு நல்லா பண்ணீங்கன்னா both mind and body will be good. And plus நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது, இப்ப இருக்கிற அந்த போதைப் பொருட்கள், இந்த தீய பழக்கங்கள், இதுல விளையாட்டுல நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுல யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த வகையில இந்த விளையாட்டுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த காலத்துல யார் யாரோ பார்த்தோம், ஏதோ வருவாங்க போனாங்க விளையாட்டுன்னு பண்ணுவாங்க. ஆனா உணர்வுபூர்வமா விளையாட்டு துறைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து all across, it's not only about just badminton, it's not only about cricket. ஏன்னா இந்தியாவில் கிரிக்கெட் தான், கிரிக்கெட் தவிர எதுவுமே கிடையாதுன்னு நம்ம கண்ணோட்டத்தில் வச்சிருக்கிறோம். But there are so many games where we have shine, we have lots of good athletes who are doing wonderful well. In fact, coming back to badminton, நான் தமிழ்நாடு இறகு பந்து கழகம் தலைவராக ஆன பிறகு முதல் முறையாக 100 வீரர்கள் வீராங்கனைகள், தமிழ்நாட்டை சார்ந்த 100 வீரர்கள் வீராங்கனைகள் இந்த 4-5 ஆண்டுகளில் இன்டர்நேஷனல் மெடல்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு. நேஷனல் லெவலில் கூட போக முடியாது. இப்ப நேஷனல் லெவல்ல நம்ம பசங்க தான் எல்லா மெடலும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 20 மெடல்ல 12 மெடல் தமிழ்நாட்டை சார்ந்த பிளேயர்ஸ் நேஷனல் அடிச்சிருக்கிறாங்க. ரித்விக்ல இருந்து நம்ம ரூபன், ஹரி ரீசென்ட்லா வந்து தாமஸ் கப்ல வந்து வெரி வெரி பிரஸ்டீஜியஸ் கப். விம்பிள்டன் டென்னிஸ்ல எப்படி விம்பிள்டனோ பேட்மிண்டன்ல தாமஸ் கப். இந்த தாமஸ் கப்ல இந்த 76 ஆண்டுகள்ல 2 முறை தான் மெடல் வாங்கியிருக்கிறோம். அதுல ஹரி வந்து தமிழ்நாட்டில் இந்த வருஷம் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கிறாப்ல. இதெல்லாம் something which is can never we would even imagine. அதெல்லாம் ஏன்னா நம்ம பேட்மிண்டன்ல அந்த அளவுக்கு we are promoting badminton in a very very big way. Transparent system. நான் பிரசிடென்டா வந்தவுடன் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர் ஒன்று கொண்டு வந்தேன். பிரசிடென்டா வந்தேன். அந்த டோர்னமெண்ட் சாஃப்ட்வேர் என்னன்னா டிரான்ஸ்பரன்ட் சிஸ்டம்.
யாரு என்ன பாயிண்ட்ஸ் என்ன ரேங்கிங் அது எல்லாமே சாஃப்ட்வேர்ல ஆன்லைன்ல இருக்கும். நான் வரதுக்கு முன்பு கோச்சுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க, பிரசிடென்ட்டுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க, அவங்களுக்கு வேண்டிய 2 பேர் உள்ள விடுவாங்க. அதெல்லாம் அப்போ அந்த டேலண்ட் இருக்காது. So the first clean up system is adalanaala we could get so many first fantastic players. Shankar Muthuswamy, last year Shankar Muthuswamy was the world junior number 1. So we are all producing wonderful players. அதனால எங்களுக்கு அமைச்சரை கூட்டு வந்தா ஒரு கோரிக்கை இல்லாம நாங்க அமைச்சரை விட மாட்டோம். நான் எங்களுடைய கோரிக்கை தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன்ல எங்களுக்கு ஒரு அகாடமி வேணும். இப்போ ஹைதராபாத்ல வந்து கோபிச்சந்த் அகாடமி இருக்கு, பெங்களூர்ல வந்து நம்மளுடைய பிரகாஷ் பதுகோன் அகாடமி இருக்கு, அசாம்ல வந்து ஹிமந்த பிஸ்வ சர்மா அவர் தான் பிரசிடென்ட், அவர் அசாம் சீஃப் மினிஸ்டர். அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அகாடமி புதுசா பண்ணிருக்கிறாங்க, நிறைய பிளேயர்ஸ் அங்க போறாங்க இருக்கிறாங்க. அந்த லெவல்ல எங்களுக்கு சென்னையில ஒரு அகாடமி எங்களுக்கு வேணும். சென்னை பக்கத்துல எங்களுக்கு ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் எங்க ஒதுக்கீடு செஞ்சு அது லீஸ் கொடுத்து எங்களுக்கு இது மாதிரி, ஏன்னா இந்த ஆக்சுவலி இந்த ஸ்டேடியம்லாம் இட்ஸ் மல்டி பர்பஸ். இது ஒன்னுத்துக்கும் நான் வெளிநாட்டுல போனேன்னா எனக்குலாம் பொறாமையா இருக்கும், சில சமயம் கோபமா இருக்கும். என்னடா அது சாதாரண நாடு, அதுல பார்த்தா தனி பேட்மிண்டன் அவ்வளவு பெரிய ஃபெசிலிட்டி, டென்னிஸ்க்கு பெரிய ஃபெசிலிட்டி, அத்லெட்டிக்ஸ் ஒன்று, அக்வாட்டிக்ஸ் ஒன்று, தனியா இருக்கும். நம்ம வீட்டுல இல்ல, ஒன்னொன்னுக்கு அவ்வளோ கோபமா இருக்கும். அதுக்கெல்லாம் நிச்சயமாக we have a very dynamic sports minister. நிச்சயமா இதெல்லாம் அவர் எடுத்து பண்ணுவாரு. நாளைக்கு வந்து ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்ல அர்ஜுன், ஃபண்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஃபண்ட்ஸ் எப்படியாவது கொண்டு வந்துடணும். ஏன்னா அவர் மேக்நாத் ரெட்டி வந்து அவரு ஒரு அத்லீட் தான். ஏன்னா அவருக்கு ஃபண்ட்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவார். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கல, அதான் பிரச்சனை. And we have all Indian Olympic Association ஒரு மினிஸ்டர் வந்து அவர் செக்ரட்டரி, IOC செக்ரட்டரி, நேஷனல் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் உடைய பிரசிடென்ட், அவர் நேஷனல் இந்தியா பாஸ்கெட்பால் ஃபெடரேஷனுடைய பிரசிடென்ட். ஸோ அவர் அந்த NBA இருக்கு யூஎஸ்ல, அந்த NBA பிளேயர்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வந்து அதுல வந்து அந்த அளவுக்கு ஒரு காம்படிஷன் லெவல் நிறைய பண்ணிட்டு இருந்தாரு. இது மினிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்ப நினைச்சு பாருங்க, ஆனதுக்கு அப்புறம் இன்னும் you will have lots of activities, and not only in Chennai, in other periphery of Tamil Nadu. Periphery in sense திருநெல்வேலியில, கோயம்புத்தூர்ல, திருச்சியில, தஞ்சாவூர், வேலூர், தர்மபுரி 2 வாட்டி சொல்லிட்டேன். இப்படிலாம் கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் மினிஸ்டர் கொண்டு வருவாரு. அதனால அதுல எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. He is a perfect person for this perfect job, and we all wish him all the very best, and you are leading by example, and keep going. We are all with you, and sports is something which is very very close to our heart, and என்ன வேணா பண்ணுங்க, என்ன வேணா. and நிறைய இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் இங்க கொண்டு வரணும். அதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்கும், நல்லா இருக்கும். அதனால with these words I'd like to welcome our honorable minister for sports Tamil Nadu, Mr. Adav Arjun, and of course the IOC Tamil Nadu IOC president, good friend Shri Dr. Aishri Ganesh அவர்கள், நம்முடைய treasurer லதா அவர்கள், நம்முடைய SDAT member secretary நம்முடைய மேகநாத் ரெட்டி அவர்கள், of course secretary TNBA அருணாச்சலம், with whose hard work and dedication. நான் பிரசிடென்ட் நிறைய வேலைகள்லாம் இருக்கு, அவர் எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. He has a good team of support. மாறன்ல இருந்து பேர் எல்லாரும் பேரும் நம்ம சுரேந்திரன், all we have a fantastic support. They are all office bearers of TNBA, and I'd like to thank the office bearers of TNBA for supporting this game, not only this in tournament but entire badminton in a very big way. Thank you very much and welcome all of you. Thank you, sir. And now inaugural address by a very special person who came from a sports background, who stayed in SDAT sports hostel, who's a national player, and now he has become the sports minister of Tamil Nadu. Can we have a huge round of applause for honorable minister Adav Arjuna sir avargal?
தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு பேட்மிண்டன் அசோசியேஷன் உடைய அட்மினிஸ்ட்ரேட்டர், விஷனரி, ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர், பார்லிமெண்டரியன் அன்புமணி அண்ணன், and Tamil Nadu Olympic Association President Aisari sir, Member Secretary sir, and Tamil Nadu Olympic Association Treasurer Lata Madam, former national, international athlete, and Arnachalam sir, எல்லோருக்கும் என்னுடைய all the players, all the coaches, all technical officials, good morning everyone. I welcome to Tamil Nadu. Almost 992 men and 411 women. So total 1,403 participations after 5 years to Tamil Nadu Badminton Association conducting this nationals. So I welcome on behalf of Tamil Nadu. I welcome on behalf of our Chief Minister Tamil Nadu to participating all the national players from all over the state. So I welcome again. Thank you so much. Of course, we can understand this is a ranking nationals tournament. Whoever win in the top 10 athletes. I heard about the men's double Satvik Sairaj, Ranki Reddy and Shiraj Shetty ranked number 4 in the world, and women's single PV Sindhu ranked number 10, and men's single Lakshan Sen and ranked number 14, and men's single HS Pranay ranked number 8 in the world. So I welcome all the international players also. எல்லோருக்கும் வணக்கம். கண்டிப்பாக அண்ணா அன்புமணி அண்ணன் பேருக்கு ஏற்ற மாதிரி எப்பயுமே ஒரு வார்த்தை கூட வந்து கோபமான வார்த்தை கூட அன்பாவே இருக்கும் அவர்கிட்ட. வெரி யூசிங் த வேர்ட்ஸ் வெரி மெச்சூர்ட் அண்ட் கிளாரிட்டி. அவர் வந்து ஒரு பொலிட்டிஷியனே சொல்ல முடியாது. எப்பயுமே பேசினா வந்து வாட்டர் இரிகேஷன் பற்றி பேசுவார், டெவலப்மெண்ட் பற்றி பேசுவார். ஸோ நெக்ஸ்ட் நியூ ஜென்ரேஷன் லீடர்ஸில் ஒரு முக்கியமான, தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. ஸோ என்னதான் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் இருந்தாலும் எங்களுடைய முதலமைச்சர், எங்களுடைய லீடர் சீஃப் மினிஸ்டர் விஷன், நேற்று தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோடைய ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சிச்சு. சொன்ன எல்லா விஷயத்துக்குமே எஸ்ன்னு சொல்லிட்டு கோவட்னு சொன்னார். அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை விரும்பக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர், ட்ரக்ஸுக்கு பதிலாக ஸ்போர்ட்ஸை கொண்டு வரணும்னு அவர் கைப்பட எழுதினார். ட்ரக்ஸை விட்டு ஸ்போர்ட்ஸை எதுன்னு எழுதினார். 3 கிலோமீட்டர் ரன் பண்ணார் ஸ்போர்ட்ஸ் பீப்புளோட. அதே மாதிரி நம்மளுடைய முன்னாள் ஒன்றிய கேபினட் மினிஸ்டர், அவரும் அப்போலேருந்தே ஸ்போர்ட்ஸில் இருக்கார். இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட நான் தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷன் செக்ரட்டரியாக இருக்கும்போது ஒரு 10 வருஷமா அண்ணா வந்து இங்கே எலெக்ஷனில் நின்று அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், டிரான்ஸ்பரன்சி, ரெக்கமெண்டேஷன்லாம் க்ளீனப் பண்ணி இன்னைக்கு இங்கே நேஷனல் வரைக்கும் பிளேயர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒரு குட் லீடர்ஸால் இருந்தால் மட்டும்தான் அந்தந்த அசோசியேஷன் வந்து ஒரு சஸ்டைன் பண்ண முடியும். ஸோ ஆஸ் எ பிளேயர் டெய்லி ஈவினிங் வந்து என்னதான் பொலிட்டிக்கல் ஒர்க் இருந்தாலும் டெய்லி பேட்மிண்டன் விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக இன்றைக்கும் அன்புமணி சார் இருக்கிறார், இன்றைக்கும் அண்ணன். ஸோ அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணுங்கிறது நம்மளுடைய குறிக்கோள். எங்களுடைய சிஎம்மும் சரி, பொலிட்டிக்கல்லாம் வந்து நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட், அதில் யூத் 55% பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸுங்கிறது ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. சார் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை வந்து டெய்லியும் நேசிக்கக்கூடியவர் அன்புமணி அண்ணன். லாஸ்ட் 10 வருஷமா அவருடைய டிராவல் நிறைய விதத்தில் ஸ்போர்ட்ஸில் பண்ணியிருக்கோம். 1994க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸே கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் வந்து அப்போ வந்து சாஃபா நடத்தினாங்க. ஸோ அப்போ தான் இந்த நேரு ஸ்டேடியம் உருவாக்கப்பட்டது, வேளச்சேரி
பக்கத்தில் இருக்க கர்நாடகா, பஞ்சாப், லூதியானா, ஹரியானாலாம், குஜராத் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம இன்னும் இந்த ஒரே ஒரு ஸ்டேடியம், அதுவும் அப்கிரேட் பண்ண முடியாத ஒரு ஸ்டேடியம், இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இல்லை இங்கே. ஒரு நேஷனல் கேம்ஸ் நடத்தினா கூட நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது. இதை நேற்று ரிவ்யூ மீட்டிங்கில் சேம்கிட்ட சொல்லும் பொழுது, கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்னால் நீங்கள் கணக்கே பார்க்காதீங்க, இம்மிடியட்டாக அதுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நேற்று அந்த அளவுக்கு சிஎம் அவர்கள் அப்ரூவ் கொடுத்தாங்க. கூடிய விரைவில் பட்ஜெட்டில் கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சரும் சரி, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட அனௌன்ஸ்மெண்ட்லையும் சரி, அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்காது. வித்தின் 3 இயர்ஸில் ஒரு இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் ஸ்போர்ட்ஸ் ஹப்பா தமிழ்நாட்டு மாறுங்கிறதை அண்ணங்கிட்ட நான் வந்து உறுதிமொழி கொடுக்குறோம். அதனால தான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நாங்கள் நேரு ஸ்டேடியம் மாற்றிட்டோம். 6 மணிக்கு நான் வந்துடுறேன், 7 மணிக்கு எல்லா அஃபிஷியல்ஸும் வந்துடுறாங்க. ஸோ எவ்ரிடே மார்னிங் 7 to 10 ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோட ஒர்க் இங்கே நடக்கும். அதுக்கப்புறம் தான் நான் செக்ரட்டரியேட் போகிறேன். ஸோ அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அண்ணா சொன்ன மாதிரி அகாடமிஸ், செர்பியா போனீங்கன்னா 3000 அகாடமிஸ் இருக்கும். அமெரிக்கா போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கேமுக்குன்னு அகாடமிஸ் இருக்கும். ஏன் கர்நாடகாவில், பெங்களூரில் ஸ்விம்மிங்னு ஒரு அகாடமி, அவங்களுக்கு வந்து கிரவுண்ட் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து அசோசியேஷன் ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இங்கே அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ இந்த நேரு ஸ்டேடியத்திலேயே இங்கேயே வந்து ஒரு பெரிய ஒலிம்பிக் பவன் கட்டி, அசோசியேஷனுக்கு ஒரு ஆஃபீஸ், அவங்களுக்கான ஒவ்வொரு அசோசியேஷனுக்கும் கிரவுண்டு கட்டி கொடுத்து, அவங்களுக்கான ஆஃபீஸ் கட்டி கொடுத்து, அவங்களுக்கான அகாடமிஸை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் விஷனும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு ஒலிம்பிக் பால் அசோசியேஷன்ல நான் ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கும்போது இதே கோரிக்கைகளை முன்னாள் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கோம். அதே மெம்பர் செக்ரட்டரி தான் இப்பயும் இருக்கிறாரு. ஸோ அதனால அந்த கோரிக்கைகள்லாம், அந்த ஃபைல்லாம் திருப்பி எடுத்து நான் ஐசிடி சார்லாம் போய் லெட்டராக கொடுப்போம் லாஸ்ட் 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம். ஸோ இப்போ அந்த இடத்துல நமக்கான பொறுப்பு வந்து மக்கள் கொடுக்கும் பொழுது ஸ்பீடப் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு ஆக்சுவலா. ஸோ அப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் லெவலில் ஒரு ஒலிம்பிக் சிட்டி, சார் சொல்ற மாதிரி எங்க வறுமை அதிகமா இருக்கோ, தருமபுரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகப்பட்டினம், இந்த மாதிரி இடத்துலலாம் ஒலிம்பிக் அகாடமிஸை வந்து உருவாக்குறதுக்கான நேற்று பெரிய டிஸ்கஷன் நடந்துச்சு. அந்த ஒலிம்பிக் உடைய அகாடமிஸ் பார்த்தீங்கன்னா 38 கேம்ஸோடைய இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவலில் கிரவுண்ட் இருக்கும். ஃபாரின் கோச்சஸ் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறோம். அதில் பெஸ்ட் தமிழ்நாடு கோச்சஸை ட்ரைனிங்க்கு, ஃபாரின் கோச்சஸ் கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபுல்லாக எதுவுமே அப்கிரேட் பண்ணாமல் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி நேஷனல் பிளேயர் அண்ணனுக்கு தெரியும். நான் இங்கே இருக்கக்கூடிய ரூம் நம்பர் 56ல தான் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருந்தேன். ரூம் நம்பர் 56 இங்கே தான் இருக்கு. அந்த 56க்கு நான் திருப்பி போகும்போது, நான் போன வாரம் போனேன், 2006ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. அதே இரும்பு கட்டில், அதே ஒரு 10 ஃபேன், அதே 3 பாத்ரூம். ஸோ இதெல்லாம் அப்கிரேட் பண்ணல. இதே நான் குஜராத்துக்கு இப்போ லேட்டஸ்டா போய் பார்த்தேன். நான் அங்க இருக்க ஒரு லேட்டஸ்ட் ஸ்டேடியத்தில் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆஃப் எக்ஸலன்ஸ் போர்டு வச்சு ஒரு 3 ஸ்டார் கேட்டகரிக்கு ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கும் ஒரு ரூம் கொடுத்து, அங்க லைப்ரரி வச்சு, ஒரு ஏசி அகாமடேஷன் கொடுத்து, ஒரு பிளேயருக்கான ரெஸ்பெக்ட் அங்க கொடுக்குறாங்க. டெல்லியில கொடுக்குறாங்க, பஞ்சாப்ல கொடுக்குறாங்க, ஹரியானால கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்து நைட்டு, இப்ப நாங்கெல்லாம் தூங்கும்போது கஷ்டப்பட்டு மார்னிங் 3 hours 6 to 9 வரைக்கும் விளையாடுவோம், திருப்பியும் 4 to 8 வரைக்கும் விளையாடுவோம். அவ்வளோ பயங்கர ப்ரெஷர்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் லைஃப் எங்களுக்கு இருக்கும். ஆனா தூங்கலான்னு பார்த்தா ஃபேன் ஓடாது, வேர்த்து கொட்டும், நைட்டு தூக்கம் இருக்காது, ஏசி இருக்காது. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஏர் கண்டிஷன் வேணும் ஒரு ஃப்ரீயா தூங்குறதுக்கு. ஏன்னா பாடி வந்து ஓடி ஆல்ரெடி 40 டிகிரி ஒரு வெப்பத்தில் இருக்கும் பொழுது இன்னும் அதிகமான ஒரு ஹீட் பாடியா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நேஷனல் அத்லெட்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட ஃபண்ட் இல்லாம இல்லை. ஆனா அது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து அட்மினிஸ்ட்ரேஷனா பண்ணணும். தமிழ்நாடு முழுசும் ஏசி அகாமடேஷன்ஸை மாற்ற சொல்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து ஓகே பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாம இந்த 60 daysல ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல முன்னாடி 350 rupees தான் இருந்துச்சு. மார்னிங் வெறும், நான் ஃபர்ஸ்ட் சாப்பிடும்போது கூட சோசியல் மீடியாவில் வந்து ஏதோ ஒரு வீடியோ எடுத்து பரப்புனாங்க. நான் ஜஸ்ட் சாப்பிடும்போது ஒரே ஒரு இட்லி 2 எக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு புரோட்டீன் பேஸ்டு ஃபுட் இருக்கணும். ஆனால் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் நேஷனல் அத்லெட்டுக்கு புரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டே கிடையாது. ஒரு இட்லி 2 எக் இருந்துச்சு காலையில். ஸோ சாயில பார்த்தீங்கன்னா எல்லா மெனுவும் இருக்கும். பிரெட்ஸ் இருக்கும், கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கும்,
ஒரு நேரத்தில் புரோட்டீன் ஃபுட் இருக்கும், கார்ப்ஸ் ஃபுட் இருக்கு, இட்லி இருக்கும். அந்த மாதிரி ஒரு 3-4 மெனு இருக்கும். சாயில சென்ட்ரல் கவர்மெண்ட்லுடைய சாய் ஹாஸ்டல்ல அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை அப்கிரேட் பண்றதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன உடனே 350ங்கிறது 450 ஆச்சு. கிட்டுக்கு வந்து 25,000 மாத்திருக்கோம். வருஷத்துக்கு மினிமம் 3 நைட் ஷூஸ், அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஷூஸ் கொடுக்கணும். கிட்ஸ் வந்து மினிமம் கிட்டத்தட்ட 8 பேர் கொடுக்கணும். அப்படிலாம் போட்டு ஆல்மோஸ்ட் 12 crores உடைய சாங்ஷனை இந்த 30 daysல நம்ம அப்ரூவ் பண்ணி சாங்ஷன் பண்ணியாச்சு ஆக்சுவலா. ஸோ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய ஹாஸ்டல் பிளஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிக்கணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. இப்போ தருமபுரியில ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கணும். கள்ளக்குறிச்சியில கல்வராயமலை போயிட்டு வந்தோம். அங்க மேல 7 ஏக்கர் சூஸ் பண்ணி அங்க ஒரு ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு பழங்குடி மக்களுக்குன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு மினி ஒரு ஒலிம்பிக் மாதிரி அங்க கட்டுறதுக்கான பூர்வாங்க பணி நடந்திருக்கு. இது எல்லாமே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்ன உடனே இதை வந்து எவ்வளவு ஸ்பீடா பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் உடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு வந்துட்டு அதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணுங்க அப்படிங்கறத ஒரு டிஸ்கஷன்ஸை சிஎம் அவர்கள் உடனடியா நேற்று கிளியர் பண்ணாரு. ஸோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸை ஒரு விரும்பக்கூடிய முதலமைச்சர் எல்லா யூத்தையும் விளையாடுங்க, எங்கெல்லாம் ஒரு காலி வேக்கன்ட் கிரவுண்ட் இருக்கும் அங்கெல்லாம் ஒரு எம்ஓஇ போட்டு கிளீன் அப் பண்ணி ஃபெர்டிலைட் போட்டு விளையாட வைங்க, எல்லா யூத்தையும் விளையாட வைங்க, மார்னிங் 6ல இருந்து 10 வரைக்கும் நீங்க வந்து விளையாட வைங்க அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து முதலமைச்சர் கொடுத்திருக்கிறாரு. அதனால அண்ணன் அன்புமணி அந்த மாதிரி அவரு லைஃப்ல வந்து பாலிடிக்ஸ் முக்கியமா ஸ்போர்ட்ஸ் முக்கியமா ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ்னு சொல்லுவாரு. அதேதான் எங்களுக்கும் பாலிடிக்ஸா ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். ஏன்னா அங்க கீழ இருந்து நாங்க வந்திருக்கோம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து பொதுவா ஒரு பாசிட்டிவ். பிரேசில்ல வந்து நிறைய இடத்துல ட்ரக்ஸ் வந்துச்சு ஒரு கல்ச்சர். அப்ப அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடம் எங்கெல்லாம் ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்கோ அதெல்லாம் அந்த வேக்கண்டான கிரவுண்ட் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு ஃபுட்பால் என்கரேஜ் பண்ணாங்க. இன்டர்நேஷனல் லெவலில் பிரேசிலும் சக்சஸ் பண்ணாங்க. அப்ப ட்ரக்ஸ் உடைய அடிக்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து யூத்தை வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா எனர்ஜெட்டிக் மாத்தினா ஸ்போர்ட்ஸுக்கு தான் முடியும். அதனால இனிமேட் எக்ஸிகியூஷன்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லியிருக்காரு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அகாடமி சொன்னாரு, உறுதியாக 10 அகாடமி இருக்கு. அண்ணா நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே தர்மபுரியை நாங்க மார்க் பண்ணி வச்சிருக்கோம். நாங்க ஒரு அகாடமியை நாங்க ஆக்சுவலா திருவண்ணாமலையில ஒரு அகாடமி. ஸோ இந்த மாதிரி எங்கெல்லாம் வறுமை அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் லிக்கர் சேல்ஸ் அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் ட்ரக்ஸோட மூவ்மெண்ட் அதிகமா இருக்கோ அங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு பெரிய பெரிய கிரவுண்டை போட்டு நம்ம வந்து கொண்டு போகணுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 125 வருஷத்துல இந்த ஒலிம்பிக்ஸ்ல தமிழ்நாட்டில இருந்து ஒரு மெடல் இது வரைக்கும் நம்ம வாங்கினதே கிடையாது. எஜுகேஷன்ல டெவலப் ஆயிருக்கோம், அதர் டிபார்ட்மெண்ட் டெவலப் இருக்கும். ஆனா ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இது வரைக்கும் நம்ம ஒரு மெடல் நம்ம வாங்கினதில்ல. பேட்மிண்டன்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுடைய பக்கத்து மாநில இருந்து சிந்து மேடம் வந்தாங்க. அதே மாதிரி பேட்மிண்டன்ல இருந்து ஒலிம்பிக் பிளேயர் உருவாக்குறதுக்கு ஒரு அகாடமியை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உருவாக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் கோபிச்சந்த் சார் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி. கிரிக்கெட்ல வந்து ஜக்மோகன் டால்மியா ஒரு இன்ஸ்பிரேஷன்னா, பேட்மிண்டன்ல வந்து கோபிச்சந்த் சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரு ஓனா ஒரு அகாடமி போட்டாரு, கவர்மெண்ட் லேண்ட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எல்லா அசோசியேஷனுக்கும் லேண்ட் கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பேக்கப் பண்ண வேண்டிய கடமை கண்டிப்பாக எஸ்டிஏடிக்கு இருக்கு, அரசுக்கு இருக்கு, முதலமைச்சருக்கும் அதுல பரிபூர்ண சம்பந்தம் இருக்கு. ஸோ கோபிச்சந்த் அகாடமி, படுகோன் அகாடமி மாதிரி ஒரு பெரிய அகாடமியை உருவாக்குவோம். மேக்சிமம் 2036ல தமிழ்நாட்டில இருந்து குறைந்தபட்சம் ஒரு 15 மெடல் வந்து ஒலிம்பிக்ஸ்ல நம்ம எடுக்கணுங்கிற ஒரு டார்கெட் வந்து நம்ம வச்சிருக்கோம். 2036 இஸ் அவர் கோல். அதுக்கு பேட்மிண்டனுக்கு என்னெல்லாம் தேவையோ, பிளேயர்ஸுக்கு ஆகட்டும், கோச்சஸ்க்கு ஆகட்டும், இல்ல இன்டர்நேஷனல் ஃபாரின் கோச்சை நீங்க அப்பாயின்ட் பண்றதா இருந்தா கூட நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க. அதுக்கான பினான்சியல் சப்போர்ட் வந்து எஸ்டில இருந்து நாங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ஒரு பிகினர் கோச், ஒரு சீனியர் கோச், 2 ஃபாரின் கோச்சஸ் பிளஸ் லோக்கல் இருக்க ஒரு 5 to 10 கோச்சஸை வந்து பேக்கப் பண்ணி அவங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம். நம்மளுடைய பிளேயர்ஸ் ஹாஸ்டல்ல கொண்டு வரதுக்கு, இந்த ஒலிம்பிக் அகாடமியோட ஹாஸ்டல்ல பேட்மிண்டன் பிளேயர்ஸ் கொண்டு வரதுக்கு என்ன தேவைகளோ நம்மளுடைய ஸ்டேட் கவர்மெண்ட் செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. கூடிய சீக்கிரத்துல நேற்று டிஸ்கஷன் பண்ணும்போது சிஎம் கிட்ட சொன்னோம், அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு வந்து எப்பயுமே அவரு ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. கிரிக்கெட் இருக்கும், அது அத்லெட்டிக் நடத்துவாங்க, ஸ்விம்மிங் நடத்துவாங்க, எல்லா ஈவெண்ட் நடத்துவாங்க. 34 கேம்ஸ் சூஸ் பண்ணி யார் வேணா இதுல வேணா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல முதல் முறையா ஒரு பிளான் பண்ணிருக்கோம், ஸ்போர்ட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படிங்கிற கான்செப்டுக்காக எல்லா எம்எல்ஏஸும் எல்லா எம்பிஸும் ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்படி ஒரு ஈவெண்ட்டை வந்து நம்ம நடத்த போறோம்.
அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு அது டிஎம்கேவா இருக்கலாம், ஏடிஎம்கேவா இருக்கலாம், பிஜேபியா இருக்கலாம், எந்த கட்சி வேணா இருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து விளையாடணும். எம்எல்ஏஸ், எம்பிஸ், சில பேரால வயசானவங்க விளையாட முடியலையா, வாக்கிங்ல ஒரு காம்படிஷன், அந்த மாதிரி எல்லோரும் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லோரும் விளையாடணும். அதுல காம்படிஷன் வந்து ஐபிஎஸ் அண்ட் ஐஏஎஸ் அவங்க ஒரு தனி அணி, எம்எல்ஏ எம்பிஸ்லாம் ஒரு தனி அணி, ரெண்டு ஒரு காம்படிஷன் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் தமிழ்நாடு, ஒரு பாசிட்டிவ் தமிழ்நாடு. அரசியல் மேடைகளை நம்ம சண்டை போடுறோம், அது வேற. ஆனா ஸ்போர்ட்ஸ் வரும்பொழுது நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் சிஎம் அவர்களுக்கும் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் பட்ஜெட் செஷன் எல்லாம் முடிஞ்ச பிறகு யார் யாரெல்லாம் ஏதோ ஒரு எம்எல்ஏ, ஏதோ ஒரு மினிஸ்டரா இருந்தாலும் சரி, எம்பியா இருந்தாலும் சரி, அந்த புரோட்டோகால்லாம் எடுத்துட்டு எல்லோரும் ஸ்போர்ட்ஸை வந்து நம்ம வந்து கொண்டு போறதுக்கு ஒரு காம்படிஷன்ஸை ரொம்ப அழகா ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கணும். அப்போதான் வந்து மக்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸை வந்து எந்த அளவுக்கு கிரவுண்ட் லெவல்ல கொண்டு போக முடியும். ஒரு எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர்ஸ் எல்லாரும். அதனாலதான் முதலமைச்சர் வந்து நானும் வந்து ரன் பண்றேன்னு 3 கிலோமீட்டர் ரன் பண்ணாரு. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் சிஎம்க்கு தெரியுது, ஃபிட்னஸ்க்கு உடலுடைய உழைப்புக்கு தெரியுது. நான் சொல்லிட்டே இருந்தேன், பிசிக்கல் டீச்சர்ஸ் 6000 பேர்ல வந்து ஒன்றிணைச்சிட்டு இருக்கோம். அவங்களுக்கான விஷன்ஸையும் அவங்களுக்கான சிலபஸையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பிசிக்கல் டீச்சர்ஸோட குறிக்கோளை டேலண்ட் ரிசர்ச் விங்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்க கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஹைப்பரா இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து எஸ்டிஐடிக்கு அனுப்புற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ் ரெடி பண்ணி. ஏன்னா பிசிக்கல் டீச்சர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை. இப்ப சைனா, அமெரிக்காலாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. இங்க இந்தியன் கோச்சஸ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு கொடுக்கறது இல்ல. மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் டீச்சர் கொடுத்தது இல்ல. பஸ் ஸ்டாண்டை பாக்குறதுக்கும் முடிவெட்டுறதை பாக்குறதுக்கும் டிசிப்ளின் டீச்சரா மாத்திருக்காங்க. பட் பிசிக்கல் டீச்சர் நினைச்சா கிராமப்புறத்துல இருந்து பெஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கெட்பால் பிளேயர்னா ஒரு 10 வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 6 ஃபீட்லயே வந்திருக்காங்க. ஸோ ஆனா நமக்கு தெரியாது, அங்க நம்ம ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். பஞ்சாப்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த 6000 பிசிக்கல் டீச்சர்ஸுக்கு ஒரு பெரிய மீட்டிங் பண்ணி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு பெரிய ஒரு விஷனரி டாக்குமெண்ட்டை கண்டிப்பா கொடுப்பாரு. அப்படி கீழிருந்து வரக்கூடிய பிளேயர்ஸ், குறிப்பாக கிராமப்புறத்தில் வரக்கூடிய விவசாயிகள், மீனவ குடும்பத்தில் வரக்கூடிய பிளேயருக்கு உறுதியா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. இப்ப தூத்துக்குடியிலிருந்து கொண்டு வந்தா பெஸ்ட் ஸ்விம்மர் கிடைக்கும். தஞ்சாவூர் பக்கத்துல இருந்து இங்க இருந்து நம்ம ராயபுரத்துல இருந்து நார்த் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா பெஸ்ட் பாக்ஸர் கிடைக்கிறாங்க. ஒரு சமூகத்தினுடைய கோலமா இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் திருப்பும் பொழுது இன்னும் வந்து நம்மளால அது மெடலா மாற்ற முடியும். ஸோ அது அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவா மாத்துறது வந்து ஸ்போர்ட்ஸ். அதனால அகாடமிஸ், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், ஒலிம்பிக் சிட்டிஸ், இது எல்லாமே ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு அசோசியேஷனுக்கான ஒரு அகாடமிஸ், அவங்களுக்கான ஆஃபீஸ், அவங்களுக்கான தங்கும் இடம், அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கான இடம். இங்கிருந்து பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ட்ரெயின்ல போகும்போது கஷ்டப்படுறாங்க. இப்ப மாண்பு முதலமைச்சர் சொன்னார், அவங்களாம் நம்ம வந்து ஃபிளைட்ல வந்து அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா பிளேயர்ஸ், இட்ஸ் நாட் ஒரு பிளேயர் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிளேயர்ஸும் யாரு தமிழ்நாடு டிஷர்ட் போடுறாங்களோ அவங்கள பத்திரமா நம்ம வந்து கூட்டிட்டு வரணும்ங்கிறது செய்யமுடைய எல்லாத்துடைய தாட்டும் ஒரே மாதிரி இருக்கு. அதனால சின்ன சின்ன விஷயங்களை நம்ம உருவாக்குவோம். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கும். நமக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டில் கிடையாது, இந்தியா முழுசு உருவாயிருச்சு. மேகாலயில நேஷனல் கேம்ஸ் நடக்குது, ஆனா இது வரைக்கும் நம்ம நேஷனல் கேம்ஸ் நடத்துனதே கிடையாது. நேஷனல் கேம்ஸ்ல நம்ம 6வது 7வது இடத்துல இருக்கிறோம். ஸோ அப்ப இதெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்துல உறுதியாக ஒரு விஷனோட மாண்பு முதலமைச்சருடைய ஒரு விஷன்ல ஃபுல்லா நாங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். கீழே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து வந்ததுனால, அதுவும் அசோசியேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்ததுனால ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு கீழே கிரவுண்ட்ல இருந்து புரிஞ்சிட்டு வந்திருக்கும். அதனால எல்லோரும் ஒன்றிணைவோம். பாலிடிக்ஸ்க்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு யூத்ஸ் சொசைட்டியை உருவாக்குறதுக்கும், ஒரு எனர்ஜெட்டிக் சொசைட்டியை உருவாக்குறதுக்கும், ஒலிம்பிக்ல மெடல்ஸை உருவாக்குவதற்கும் கூடிய விரைவில் அதுக்கான ஒரு விஷனோட நம்ம பயணிப்போம். உறுதியாக பேட்மிண்டன் அசோசியேஷனுக்கு என்னெல்லாம் வேணுமோ, நான் சொன்ன மாதிரி ஃபாரின் கோச்சஸ், அதுக்கான இடம் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். எல்லா அசோசியேஷனுக்கும் ஒரே இடத்துல அகாடமிஸையும் அகாமடேஷன் சென்டரையும் ட்ரைனிங் சென்டர்ஸையும் அதுக்கான இடத்தெல்லாம் இப்போ வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிறத சொல்லி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ. Thank you, sir. And I request Thiru V. Arunachalam, sir, General Secretary, TNBA, to deliver vote of thanks.
Morning, everybody. Firstly, I would like to thank our Honorable Sports Minister, Adav Arjuna sir, for your kind and supporting words. I would like to thank our President, Dr. Anbumani sir, a pillar of support for the sport in Tamil Nadu. Our President B.A. Himanta Biswa Sharma and our Secretary Sanjay Mishra sir for sanctioning this wonderful tournament. Special thanks to Aishwari sir, who's been a pillar of support for all sports in Tamil Nadu. He is in every meeting he will voluntarily say that in case of any injury for any sportsman, they are always, my doors are open for them for any rehab, for any surgery, for any help in medical. We are blessed to have such a kind-hearted soul in our in the dais. I also thank our member secretary, who's always been there, my mentor, personally my mentor for the sport. Thank you so much, sir. Madam Lata ma'am, for being a support of all sports in Tamil Nadu, and I request your support for badminton also. I thank you all and I wish you all a wonderful tournament. And also our Tamil Nadu Executive Committee members and the Organizing Secretary for this wonderful organization. Thank you all. One group photo with all our office bearers, sir. I request all our Tamil Nadu office bearers, Tamil Nadu Badminton Association office bearers to come up on dais, please. Thank you all. And our special group photo moment with all the office bearers of Tamil Nadu Badminton Association. Thank you everyone. Yes, the Onyx Sunrise All India Senior Ranking Badminton Tournament 2026 is officially begins. To make this moment more special, I request our Honorable Minister and Dr. Ramdas sir to give a tap of few seconds here.
star players to come here to the stage. All the top players of Tamil Nadu, they're coming here.